ஹே காய்ஸ், வெல்கம் டு தப்பிஃபுல் சமையல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் ஈரல் வச்சு மட்டன் ஈரல் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் அண்ட் நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு கடாயில் 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம எண்ணெயிலே தான் வந்துட்டு வதக்க போகிறோம். ஸோ அதனால் நான் இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இது போட்டு ஃபஸ்ட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். எப்போவுமே கருவேப்பிலையை வந்துட்டு ஃபஸ்ட்டே நம்ம தாளிக்கும் போது அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஆனால் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ஸோ இது வந்துட்டு கடுகு பொடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், நான் வந்துட்டு 50 grams ஆஃப் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா அது வந்துட்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இது வந்துட்டு நல்லா கண்ணாடி மாதிரி வெந்துடணும். நமக்கு இது மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இப்படி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், இது வந்துட்டு வெறும் மிளகு மட்டும்தான், காரத்துக்கும் ஃப்ளேவருக்கும் வெறும் மிளகு மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். மசாலாவில் வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த டைமில் நம்ம வந்துட்டு ஈரல், நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் ஈரல் எடுத்துக்கலாம். அது வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 2 பெரட்டினதுக்கப்புறமா இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ரொம்ப நேரம் நமக்கு மட்டன் மாதிரி ரொம்ப நேரம் வேகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மேக்ஸிமம் இது ஒரு குக்கிங் டைம் வந்துட்டு 30 minutes தான். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இதை வந்துட்டு 2 பெரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 10 to 12 minutes தான் ஆகும் இது வேகிறதுக்கு. ஸோ நம்ம மட்டன் ஈரல் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் ஃப்ளேவர் ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. ஸோ நம்ம மட்டன் ஈரல் நம்ம பிளேட்டுக்கு வந்தாச்சு. அடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதான். ஸோ நீங்களும் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சீக்கிரமாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய ரெசிபீஸ் வெயிட்டிங். ஸோ until then it's bye from me.